கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அழியாத விருந்தாளியாக வந்திருக்கிறேன் உங்கள் மத்தியில். ஆனால் ஆண்டவரை அழைத்து வந்திருக்கிறேன். உண்மையாகவே சகோதரியை நான் அங்கே இங்கே நடமாடலாமா, இல்லை ஒரே இடத்துல நிற்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே ஓகே ஓகே. குறுகிய நேரம் இருக்கிறபடினாலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாஸ்டர் அருமையாக ஒரு பாடலை பண்ணாங்க. பேர் சொல்லி அழைத்த அவர் உண்மையாக பார்க்கலாமா? உண்மையாகவே எனக்கு யாருமே தெரியாது. உண்மையாகவே நான் பாஸ்டர் இப்போ தான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடைச்சது மிஸ்டர் பென்னி. அவங்கள கூட நான் இன்னும் சந்திக்கல. யாருன்னு தெரியல எனக்கு. யாருன்னு கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா, ஓ நீங்களே தானா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அடையாத விருந்தாளி வந்திருக்கிறேன். ஜெர்மன் பட்டணத்தில் கடந்த ஒரு மாத காலமாக ஊழியத்தை முடித்துவிட்டு நான் மீண்டுமாக இன்றைய மதிய வேளையில் நான் புறப்பட்டு போகிறார் கர்த்தர். நேற்றைய தினத்தில் இங்கே ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக நான் டிக்கெட் போட்டு போயிருக்கலாம். நான் கர்த்தர் போன்னு சொன்னார், வந்தேன். ஒரு அவிசுவாசியான ஒரு வீட்டில் தங்க வைத்தார், தங்கினேன். நேற்றைக்கு ஃபுல்லாக தனியாக உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 1 மணி நேரம் கூட எனக்கு டைம் கிடைக்கல ஜெர்மனில். பட் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கிடைச்சிது. முழங்கால் படிக்கிட்டேன், ஜெபித்தேன். திடீர்னு ஒரு நம்பர் கிடைச்சிது. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருக்குமா? ஏன்னா என்னை அழைத்தவங்க ரொம்ப தூரம், சுவிசேஷ சபை அப்படின்ற ஒரு சபைக்கு. என்னால் அங்கே போயிட்டு திரும்பி வந்து நான் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கலாம், கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நம்பர் வந்தது. அந்த நம்பருக்கு அடித்தேன். நீங்கள் தாராளமாக வாங்க. நான் அட்டன் பண்ணுறது தான் வந்தேன், நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய அசைவாடுதல் இன்றைக்கு இருக்கும். டி மைனர் அப்படி முடிஞ்சா, முட்டிக்கால் வலிக்கல அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் சேர நகர்த்திட்டு அப்படியே முட்டி போடுங்களேன். நீங்க கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவ்வளவுதான். செய்தியை நம்ம பாஸ்டர் கொடுப்பாங்க. பாருங்க, கேட்கலாமா? முழங்கால் படிக்கிட்ட முடிஞ்சா போடுங்க, முடியாத பட்சத்தில் அப்படியே நின்னுக்கலாம். Hallelujah, glory to God. Thank you master, we need your presence right now Lord, right now Jesus. என்ன கொடுங்க. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஒரு விஷயம் சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீரானையா, இதுவரை எபினேச நீரானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் நன்றி சொல்லுகிற நேரங்க. உண்மையாகவே இது நன்றி சொல்லுகிற நேரம். இவ்வளவு நேரம் வொர்ஷிப் பண்ணோம். இப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
என் அன்பு சகோதரனே, வேலு பிள்ளை வேறு பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே ஒருவேளை உனக்கு வேற பேர் இருக்கணும்னு சொன்னா தோமான்னு கூட வச்சிருக்கலாமே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இங்க இருந்தீங்கன்னா நீங்க முன்னாடி வாங்கல, ஆண்டவங்க கூட பேச போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழிமொழித்துல நிக்கிறதுக்கு தகுதியானு கேட்கிறல்ல. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, கேப்ரியலை குறித்து கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகுதிப்படுத்துவேன்னு சொல்றார். ஆமென். நான் நிறுத்துவேன்னு சொல்றார். நான் உருவாக்குவேன்னு சொல்றார். பாஸ்டர் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முன்னுக்கு வருவானா? முன்னுக்கு வருவானா? நிப்பானா? பிரசங்கிப்பானா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரன் கேப்ரியல் இருந்தீங்கன்னா வாங்க. எஸ் 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 எஸ். நீங்க கேளுங்க, உங்க கூட பேசுவார். என் ஆண்டவர் பேசுவார். உண்மையா கேளுங்களா, உங்களை கூப்பிடுவார். எஸ் எஸ். விட்டு பாருங்க சமனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். கோடி கோடி நன்றி
17வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னு சொன்னா, நான் மரணம் என்னை நெருங்கும் பொழுது கூட, பொல்லாப்பு என்னை சூழ்ந்து கொண்ட பொழுது கூட நான் பயப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடினாலே, என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடினாலே. என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவளே என்று சொல்லுகிறார். துதிங்க லீதியா, எஸ், கம் ஃபார்வர்ட். ஹalleluya, glory to God. Amen. போதாது வல்லமை போதாது. ஆமென். நீ வல்லவர், நீ நல்லவர், நீ மகிமை மாறாதவர், நிரந்தரமானவர், ஒன்றுமே இல்லை. நீ ஓடுகிற ஓட்டத்தில் நான் அறிவேன், இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒன்றிலும் சோர்ந்து போகாமல் என் ஆண்டவர் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்காக நீ ஒளியாய் விளக்காய் மாறிக்கொண்டிருக்கிறார். 2019 நடந்த சம்பவம் அத்தனையும் தேவன் உன்னை மன்னித்து மறந்து மீட்டெடுத்திருக்கிறார். துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்கு வந்த உடனே என்ன பார்த்து எல்லாம் சொன்னாங்க, உனக்கு மெர்சி உண்டாகட்டும். எஸ் எஸ் மெர்சி உண்டாகட்டும். எஸ் நீ
நீ ஆண்டவருக்காக துதித்து பாடலாம். நான் உன்னை அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எஸ் 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 எஸ். வல்லமை வல்லமை உனக்கு கடந்து வரட்டும். அன்பு சத்தம் mercy உண்டாகட்டும். mercy 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 mercy. yes 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 yes. ஆமென். திரும்பி ஓட்டு போடுங்க, பலிபீடத்தை நோக்கி போடுங்க. நீங்க கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, நான் பலிபீடத்தில் நிற்கிறது தகுதியா? போதாது 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 போதாது. வல்லமை போதாது. பேசுங்க பேசுங்க பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல அல்ல. நீ மரம் அல்ல, நீ பேசுகிற தெய்வம். நீ பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. கேளுங்க கேளுங்க கேளுங்க, என் அப்பா கேளுங்க. ஏன்னா இயேசு பேசுகிறவர், நான் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆமென் 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 ஆமென். எஸ் 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 எஸ். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். என் கர்த்தர் பெரிய பொக்கிஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். போகிற பாறைகள் எல்லாம் முட்கள் முட்கள் நிறைந்த இடத்துல நீ கால் வைக்க முடியாதபடி நீ தவித்துக் கொண்டிருக்கிறது தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கு சென்றாலும் என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே உன்னை இமை பொழுதலை பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார். கர்த்தர் செய்ய நினைத்தவருடைய வாழ்க்கையில தடைபடாது மகள். ஏன்னு சொன்னா கடந்த நாட்களில் அப்படிதான். ஒருவேளை எனக்கு கைவிட்டாரோ, ஏழு ஏழு இல்லாம சபக்கானு சொன்னாரு. ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்ட உன் கூக்குரலை தேவன் கேட்டார். ஆகினால் தான் அவருடைய ஜீவனுடைய நாசிலை வைத்து சுவாசிக்க வைத்து இன்றைக்கும் உயிரோடு கூட தேவனை தூக்கி கொண்டிருக்கிறது. தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போதாது போதாது போதாது, வல்லமை போதாது. பேசலாம். ஆமென் 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 ஆமென். நன்றி 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 நன்றி.
கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வம் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவர். அவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பு பொதுவருக்கு நான் ஜெபிக்கிறேன். மரண தருவாயிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இந்த கணம் புரிந்திய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஏன் இங்கு வந்தோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாதபடி இருந்த சூழல்ல என் கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை இக்கட்டான சூழல்ல வரும்பொழுது இந்த படிப்பிடத்துல நின்று யார் இதை சுமப்பார் என்று சொல்லி இருக்கிற கவலையை கர்த்தர் மாற்றி அமைத்திருக்கிறார். என் கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லலாம், உனக்கு அடுத்தது இவங்க தானா, உனக்கு அடுத்தது அவங்க தானா? இல்லை, கர்த்தர் நியமித்தால் ஒருவரும் தடை செய்ய முடியாது. என் கர்த்தர் நினைத்ததை ஒருவராலும் பறிக்க முடியாது. என் கர்த்தர் கொடுக்க நினைத்த ஒருவராலும் தடை செய்ய முடியாது. என் கர்த்தர் அப்படியா இந்த சபையை பெருக்க திட்டமிட்டார். 2012 கர்த்தர் எப்படி பெருக்கினாரோ அதை காட்டிலும் பன்மடங்கு பெருக்குவார். அவருடைய ஸ்தலம் இது, அவருடைய இடம் இது. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாட்டவரை குறித்து நீங்க பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். என் தேவன் கனம் பண்ணுகிறவர். ஒரு காலம் கனவீனப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சபையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு நன்றி ராஜா. ஆமென். Oh Jesus, thank you Heavenly Father. Thank you Lord. நன்றி சொல்லு. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறபடி நாலு மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய தாசனை அழைத்து வந்து எங்களோடு நீர் ஆண்டவரே காரியங்களை இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தேவரே, என் மந்தை ஆண்டவரே இது உம்முடைய மந்தை என்று சொன்னீர். ஆண்டவரே இது உமக்காக நீர் ரத்தம் சிந்தி உம்முடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களை என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து நீ நடத்துகிறவராய் இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முகம் பார்க்காதவர்கள், வார்த்தைகளை ஆண்டவரே பேசாதவர்கள், எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தேவரீ நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிற உடைய தாசனுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அம்மடியா மாமரவம் நேரம் குறுகியபடினாலே ஆண்டவர் எல்லாரும் கூட பேசுவார். கண்டிப்பா கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களை உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் அழுது புலம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் கண்ணுங்களாம் துடைச்சிட்டு அப்படியே ஆண்டவருக்கு நேராக கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையை. How many of you happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்களேன். Yes Lord, நன்றி உமக்கு. சங்கீதம் 23:4 அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாசிங்க. மனப்பாடமா தெரியணும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். போதும், அடுத்த வசனம் அப்புறமா பார்த்துக்கலாம். தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் உனக்கு மரணம் ஏறிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு கடந்து வந்தாலும் சரி, he will never allow such a things in your life. அவர் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். நான் எங்கேயோ பிறந்தேங்க, எங்கேயோ வளர்ந்தேன், ஏதோ ஒரு தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இங்க வருவது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. எனக்கு தெரியாது எங்கே வருகிறேன் எங்கே போகிறேன் என்பது தெரியாது. ஆனால் கர்த்தர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்ல செய்ய நிற்கும். நல்ல வேலைக்காரங்க, பதவி இல்லை, தேவையில்லை, நான் கர்த்தருடைய வேலைக்காரன். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. அவர் சொல்ல நினைக்கிறதும் தடைபடாது. இங்கே சொல்ல சொன்னார்னா சொல்லிட்டு கர்த்தர் அதற்கான ஆயத்தங்களை உங்களை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். எதற்காக சொல்றார் தெரியுங்களா? வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும், விடுதலையும் அடைய வேண்டும்.
சில நேரங்களில் குறைகளை சுற்றி காட்டலாம். அதிலிருந்து வெளியில கொண்டு வரணும், விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, உன்னை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கொடிய மிருகங்கள் வருகிறது, பொல்லாப்பு நேரிட போகிறது. கர்த்தர் விசேஷ விதமான கிருபைகளை தேவன் அவனுக்கு ஆடு மேய்க்கிறவுக்கு கொடுத்ததினாலே அவன் பாதுகாக்கப்படுகிறான். அவனிடத்துல உள்ளவைகளும் சபையில தேவன் நியமித்த போதகரை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மெய்ப்பெண் கிட்ட இருக்கிற மந்தைகளும் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. சபை சபையா போகலாம், எந்த இடத்துல வேணாலும் கேட்கலாம். சத்தியம் உங்களை இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு விடுதலை, அங்கே போனாலும் அங்கேயும் விடுதலை. நம் ஆண்டவர் இயேசு ஒருவரே, அவர் வல்லமையுள்ள தேவன். அப்படிதான் அவன் என்ன செய்யறான், கஷ்டமான சூழல கூட அவன் பாட ஆரம்பிக்கிறான். தாவீதை போல மேஜர் நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏன்னா கையில எல்லாம் கை தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சத்தமா கை தட்டலாம். அந்த காலத்துல அவன் பாடும்பொழுது ஒண்ணுமே இல்லை. ஆனா கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆவியை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவன் துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன தெரியுமா நடக்குது, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் அவருடைய கிருபை தான் தேக்கிறது. ஐயா இங்க நான் வந்த உடனே சொன்னாங்க 2012 பிறகு 12 பிறகுன்னு என்னமோ சொன்னாங்க, துதிக்கிறதுல குறைஞ்சிட்டோம்னு. மந்தைகள் ரெடியா இருக்காங்க ஐயா, சரியான தீனி போட்டுட்டீங்கன்னா போதும். பாருங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாம நானே வாசிப்பேன், நானே எல்லாத்தையும். எனக்கு நான் எங்கேயுமே படிக்கல, கேள்வி ஞானம் கற்றுக் கொடுத்தது தான். 2 ஃப்ளூட் ஒன்று வாசிக்க தெரியல, அது எனக்கு கிடைக்கல. வயலின் எனக்கு வாசிக்க தெரியல, அது எனக்கு கிடைக்கல. மற்றதெல்லாம் எங்கன்னா பிரதர் கிட்ட போனோன்னா அப்படியே கூட கொஞ்சம் கற்றுக்கிறது. தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியல, கவலை இல்லை, ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். 1 சாமுவேல் 16:18 எடுத்து வாசிங்க. ஒரே ஒரு வசனம், சீக்கிரம் நான் முடிக்கிறேன். பாஸ்டர் டைம் எடுத்துட்டேன், சாரி, ஐம் சோ சாரி பாஸ்டர். முடித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 16:18 வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ஈசாயின் குமாரனை ஒருவனை கண்டேன். அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல மிச்சம் இருக்கிற ஒருத்தன், அவன் ஆடு மேய்க்கிறவன். அவனை பார்த்து அழைத்து வருகிறார்கள். அவனிடத்துல என்னென்ன குவாலிட்டி இருக்குது பாசிங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன். பாருங்க, வாசிப்பதில் தேறினவன். எப்படி அவன் பராக்கிரம. சகோதரர் அருமையா வாசிக்கிறாரு. நான் எந்த கார்டுல கொடுத்தாலும் கொஞ்சம் நான் மிஸ் பண்ண டக்குன்னு அடுத்த கார்டு பிடிச்சிட்டாரு. அன்பு சகோதரர் தாளத்தை போடுறாரு. ஐயா அங்க எடுத்து வந்து உட்கார்ந்த உடனே கிட்டார பிடிச்சிட்டாங்க. வாசிப்பதில் தேறினவன். இதெல்லாம் இல்லைன்னா கூட நமக்கு 2 கை இருக்கு, தட்டி என்ன பண்ணுவோம். வாசிப்பதில் தேறினவன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். என்ன மாதிரி பயங்கரமா ரொம்ப பாடி பில்டரா இருப்பான். அடுத்தது யுத்த வீரன். எல்லாம் சிரிக்கிறாங்க. யுத்த வீரன். எப்பேற்பட்ட களமா இருந்தாலும் சரிங்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. யுத்தத்துக்கு தயார்.
ஆமென். அவன் யுத்த வீரனா இருந்தான். எங்க ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆனா கர்த்தர் அவனைதான் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. வழியே கிடையாது, உங்களை தெரிஞ்செடுத்து இங்க கொண்டு வந்து நிறுத்தி முடிவு பண்ணிட்டாரு சொன்னா இந்த குவாலிட்டி எல்லாம் உனக்குள்ள இருக்கும். ஆமென். அடுத்தது காரிய சமத்து. ரொம்ப ஜெய்ஜாண்டிக் பர்சன், வெரி கிளவர். ரொம்ப திங்க் பண்றதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டடா திங்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சௌந்தரியவான். அழகுள்ளவன். எத்தனை பேர் அழகா இருக்கிறோம், வடிவா இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம்ல. எல்லாருமே வா பரவாயில்ல. ஆனா எல்லாரும் சிகப்பா இருக்கணும்ல, கோச்சிக்காதீங்க. கருப்பா இருக்கணும் என்னோட கூட சேர்ந்துங்க. ஏன்னா நான் சொல்லல, அது வடிவான கலர். பைபிள்ல சொல்லுது, சாலமோன் அப்படிதான் சொல்லியிருக்காரு இல்லையா? நீ கருப்பா இருந்தாலும் என்னங்க இது என் கூட ஜாயின் பண்ணவே இல்லைங்களே. அப்போ வடிவா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அவன் அழகுள்ளவன், சௌந்தரியமானவன். அடுத்தது கர்த்தர் அவனோட கூட எல்லாவற்றையும், மிக முக்கியமான வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட, சங்கீதத்துல தான் பாடுறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருந்தார்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க அவரோடு கூட நடந்து போங்க, அவர் உங்க கூட நடப்பா. எந்த ஆபத்து வராது, எந்த விபத்து வராது, எந்த பிரச்சனை வராது. எது வந்தாலும், என்ன வந்தாலும், எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரை தட்டி போடுமா, கடைசியா முடிப்போம். என்ன வந்தாலும், எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழல்ல இருந்தாலும், என்ன வந்தாலும் கலங்கிடாதீங்க. என் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உறுதி இருந்தா, கொஞ்சம் போல நம்பினீங்கன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுங்க. ரொம்பலாம் நம்ம பரிசுத்தவான் இல்லை, என்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால கவலைப்படாதீங்க. நான் பாவியோ பாவி, என்னை எப்படி ரட்சிப்பார், என்னை எப்படி கொண்டு வர? இல்லை, அவங்களுக்காக தான் வந்தார், நமக்காக தான் வந்தாருங்க. இன்றைக்கும் நம் தெரிந்தோ தெரியாமல் செய்கிறத அத்தனை தவறுகளை மன்னித்து அவர் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் கடமை. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பினை அளித்த என் அன்பு போதகரவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரதர் பென்னி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்காக ஜெபித்துக்கோங்க, என்னோட ஊழியத்துக்காக, என்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்துக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையாக தேவன் எங்களோடு இடைப்பட்டார். ஆமென். எனக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது என் கர்த்தருடைய பிள்ளைகளை. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு இதனுடைய முழு தோற்றத்தையும் அவர்கள் புரிந்திருப்பார்னு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னென்னு சொன்னால், நாங்கள் வெள்ளிக்கிழமை இவரை தானியலை குறித்து பார்த்தோம். சின்ன வசனம் 2 வசனம் தான் வாசித்தோம். ஹல்லேலூயா. ஒன்றுலையுமே நாங்கள் போடலை, ஒரு லைனை நாங்கள் ஒன் பண்ணல. ஏண்டா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துக்கு வாருங்கள், ஃபேஸ்புக்குகளால் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. அந்த நாளையில் பாஸ்டர் சொன்னது போல், செய்தியில் சொல்கிறது போல், வேதத்தில் படிக்கிறது போல் இசைக்கருவெல்லாம் இல்லை. ஒரே ஒரு ஃப்ளூம் மாத்திரம்தான் வச்சுருந்தேன். தாவீதுன்னு ஊதினா சவுலிடத்தில் இருந்த அந்த நேரத்தில் இசைக்கருவி வாசிக்கும் பொழுது சவுலிடத்தில் இருந்து அசுத்தாவி போச்சான். என்ன ஓமா இல்லையா? அப்படி கர்த்தர் நல்லவராக இருந்தார், நல்லவராய் நடத்துகிறார். அப்போ போன வெள்ளிக்கிழமை ஆராதனையில் என் கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜா வந்து தானியலை சிங்க கெபியில போட்டு விட்டுட்டு போய் தூங்க இல்லை, யோசிச்சு கொண்டு இருக்கிறார் நைட் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் தானியலை குறித்து அவனுக்கு வந்த மெசேஜ் என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவன், எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நின்று விண்ணப்பிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்படி என்று செய்தி வந்த அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சபடினால தான் என் கர்த்தருடைய பிள்ளைகளே,
தானியலோடு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கொண்டு போய் 3 பேரை அக்கினியில போட்டாங்க. ஏன் தானியலையும் போடையில சொல்லுங்க பார்ப்போம். தானியல் ஒரு ஸ்பெஷல் மேன், அவருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தானியலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே போட்டுட்டு அவர் போனார். ஹல்லேலூயா. போயிட்டு அடுத்த நாள் காலையில வரும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்ன காரியம் சொன்னா தெரியுமா? நீ இடைவிடாமல், தானியலுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன பேர்? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மகன். ஹல்லேலூயா. ஆமென். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா சொல்லி நான் இங்கே போகிறதுக்கிட்டே தான் அங்கே வேற சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மகன் அப்படி என்று சொல்லி அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ராஜாவன் சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதனை செய்கிற, சூப்பர். ஆனால் நீ யாருக்கு ஆராதனை செய்கிற? ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி என்று வந்து அவரை அங்கே என்ன செய்கிறார்? அந்த முத்திரை போட்ட கல்லை அப்படி எடுத்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அவர் அப்படியே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நன்மையும் குறைபடாது உண்மையாய் தேவனை தேடுகிறவள். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொன்னேன்டா, 2012க்கு பிறகு என்னுடைய துதி உங்களுடைய துதின்னு சொல்லலை, என்ன பாசம் சொன்னேன், என்னுடைய துதி கொஞ்சம் இதாகிட்டுது. என்ன ஆயிட்டுது? கொஞ்சம் ஒளியும் கிடையாது. 90ல் இருந்திருப்பேன், கிட்டத்தட்ட இப்போ 70க்கு வந்துட்டேன்னு அப்பா சொன்னேன். எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே திரும்பியும் என்ன செய்கிறேன், வந்துடுறேன் அப்படின்ற பொழுது தான் எனக்கு கர்த்தர் வெள்ளிக்கிழமை பேசினார். இன்றைக்கு தாவீதை குறித்து பேசினார். ஆமாம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நல்லவராக இருக்கிறார். என் கர்த்தர் பிள்ளைகளை, இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வாங்க. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மீட்டிங் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்குது, சனிக்கிழமை மீட்டிங் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இரவு வரையில் மீட்டிங் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் காலையிலேருந்து இரவு வரையில் மீட்டிங் இருக்குது. என் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதில் கலந்து கொள்ளுங்கள். உண்மைக்கு நான் சொல்கிறேன், தேவன் நல்லவராக இருந்து நல்ல காரியங்களை செய்வார். ஆமாம். என் கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் அழைத்துவாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர், உண்மைக்கு கேட்குறேன், எத்தனை பேர் அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. எல்லாரும் எடுத்து அது என்ன போகிறீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. ஹல்லேலூயா. எல்லாரும் அதை பார்த்துருக்கிறீங்க. எல்லாரும் பாருங்க, கர்த்தர் கூட இருந்து கர்த்தர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சொல்கிறாங்க, என்ன ஜெபிக்காமல் அனுப்புறீங்க ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளோ தூரத்துக்கு மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யலாம், பாஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், ஒரு காரியத்தை வெள்ளிக்கிழமை ஆராதனையில் சொன்னேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியலை பார்த்தவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். தானியலை பார்த்தவர்கள் யாரு? எந்த தானியல்? இங்கே வந்திருக்கிற தானியல்கள்ல யார் பார்த்தாங்க? சொல்லவே கஷ்டப்படுறீங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அறக்கவே மாட்டோம். காரணம் என்ன சொன்னால், எங்களுக்கு முன்னால் போகிறவர் சொல்லுங்களேன், ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிற தானியல் எங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார். அப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை உருவாக்குவோம். நாம் உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளே இழுத்துக்கொண்டே குழியில் போட்டு போகிற கேஸாக இருக்குது. ஆனப்படினால என் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்களும் துதிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாக அவருடைய சமூகத்தில் 2 காரியங்களை பார்க்கும் பொழுது, தேவன் அற்புதமான காரியங்களை செய்து நடத்துவார், அதிசயமான காரியங்களை செய்து நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனால தான் எல்லாமே கூடும். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். இன்றைக்கெல்லாம் நேரத்துக்கு விட்ட போகிறீங்க. சோத்திரம். 11 மணி 8 நிமிஷம். ஹல்லேலூயா. யாருக்கு செய்தி வேணும்? எனக்கு செய்தி தேவையில்லை. என்ன யாருக்காவது செய்தி வேணுன்றவங்க, தாத்தா எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். பாருங்க, ஒருவர், நான் இப்போ இவ்வளோ நேரம் கையை வைத்துட்டு இருக்கிறேன், ஒருவர் கூட எங்களுக்கு ஒன்றும் வேணாம், இருக்கிறது போதும், எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. என்ன மதி சிஸ்டர் சும்மா ஒரு புன்னகை சிரிப்போன்னு சிரிக்கிறேன். அப்பா என்ன சந்தோஷம், இப்படி டெய்லி நீங்கள் ஒரு காரியம் செய்வீங்கன்னு சொல்லிச்சோன்னா, ஹல்லேலூயா, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இப்போ இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு நேரத்துக்கு போகலாம், என்ன மார்க்கெட்டு போய் காரியங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளிக்கிழமை படித்தோமே,
தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். தானியேல் 6:20 வாசிங்க பாப்போம். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வந்து கேட்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிற மகனா இருக்கிறபடினால சிங்கங்களின் கெபியில இருந்து உன்னை அவர் தப்பிவித்தாரா அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே என்ன பதில் வருது? அழுகையின் குரல் வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் சும்மா நான் உண்மைக்கு நான் ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்தேன். அந்த பகுதியில் வாசித்து தியானித்து கர்த்தர் என்னோடு பேசுகிற அந்த பகுதியில் நான் பார்த்த பொழுது ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்த்தேன். மற்ற நாளையில தானியேல் தூங்கினதிலும் பார்க்க, மற்ற நாளையில தானியேல் தூங்கினதிலும் பார்க்க சிங்க கெபியில சூப்பர் நேச்சுரலா தூங்கி இருப்பார். காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தூதர் வந்து நின்றது மாத்திரமல்ல, சிங்கங்கள் எல்லாம் வந்து தானியேலுக்கு அப்படி பக்கத்துல எல்லாம் படுத்திருந்திருக்கும். ஹல்லேலூயா. இவருக்கு மெத்தையா இருந்திருக்கும். அவன் சும்மா சாதாரண மெத்தை இல்லை, ஹீட்டான மெத்தை. ஓமா இல்லையா? எல்லாம் சிங்கங்கள்லாம் உயிரோட தான் இருக்குது. என் கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே சும்மா உயிரோட இருக்கிற அந்த ஹீட்ல அப்படியே அதுக்கு மேல அப்படியே படுத்திருக்க. நீங்க யோசிச்சு பாருங்க. என் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை சிந்திச்சு கொள்ளுங்க. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடுகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொல்லாப்பின் மத்தியில தேவன் உங்களுக்கென்று நியமித்த தூதனை அனுப்பி உங்களை தூக்குவார். என்னப்பா ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு தூதன் இருக்கான்னு இப்ப யோசிக்க போறீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாடம். நாங்க கொண்டு போயில உங்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தூதன் இருக்கான்னு சொல்லி? உங்களுக்கு தூதன் இருக்கா தெரியுமா? தூதன் இருக்கிறான். ஆமா. ஆனபடினால அந்த தூதன் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். அப்ப நீங்க தேவனோட நடந்தா தான். தானியேலை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, திருப்பி படிங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய். இடைவிடாம ஆராதிச்சாதான் தூதன் வருவார் பக்கத்துல. விட்டுட்டா தூதன் எங்க போயிடுவார்? தூதன் எங்க போயிடுவார்? மெசேஜ் எடுத்துன்னு போயிடுவார். சொல்லுவார் போய் அங்க ஒரு சின்ன பிரச்சனை மாட்டி இருக்கிறார், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொன்னா, அவர் என்ன விட்டு எங்க போயிட்டார்? ரொம்ப தூரமா போயிட்டார். நான் என்ன செய்யறது? அப்ப இனி யார் இரக்கம் பாராட்டணும்? பரலோகத்தின் தேவன் தான் இரக்கம் பாராட்டணும். அவர் இரக்கம் பாராட்டினா சரி, இல்லைன்னு சொன்னா சொல்லுங்களேன். இல்லைன்னா என்ன செய்யறது? தூதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. தூதன் இருக்கிறார். நாங்க தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்க, இரவும் பகலும் இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவித்தாரா? அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் தப்பிவிப்பார். காரணம் என்னன்னா, இவர் ஆராதிக்கிற ஆராதனையில கர்த்தருடைய பிள்ளைகளை தூதன் கட்டாயம் நின்றே ஆகும். அப்ப தூதன் அப்படியே ஹல்லேலூயா. அவன் சங்கீதக்காரன் 91 சங்கீதத்துல மோசே பாடுறார். என்ன பாடுறார்? வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி தூதர்களை, எனக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் வாழ கடந்து வந்து ஊழியத்தை செய்ய போகும் பொழுது சொல்லுங்களேன், கடவுளுக்கு தூதன் வேணுமா? கடவுளுக்கு தூதன் வேணுமா? இதான் என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்துக்கு தூதன் வேணுமா? என்ன யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க? வேணுமா வேணாமா? வேணும். என்ன பணிவிட, பூமியில பணிவிட செய்யறது தூதன் வேணும். உபவாசம் பண்ணி வெளியில வர ஒரு தூதன் வந்து நிக்கிறான். பயங்கர தூதன் அவன். என்ன தள்ளப்பட்ட தூதன் வந்து நிக்கிறான். அந்த தூதன் வந்து என்ன சொல்றான்?
உனக்கு எல்லாம் ஐஸ்வர்யம், என்ன இது, என்ன இது, சும்மா சாதாரணமாக இவ்வளோ காலத்து 40 நாள் உள்ளே இருந்து நொந்து வெந்து நூடிஸாக வந்து இருக்கிறீங்க, நடக்க முடியலை பாருங்க. என்ன இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், அவர் இப்படியெல்லாம் இருந்தால் அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். பாருங்கள் முகமெல்லாம் காஞ்சி போச்சு, டீ சாப்பிடல, பால் சாப்பிடல, அது சாப்பிடல, இது சாப்பிட, ஒன்றுமே சாப்பிடாம தண்ணி வெண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரீங்களே, இதெல்லாம் ஆகுமா அப்படி இப்படின்னு இவ்வளவு வச்சு ஆத்தே போட்டு சும்மா அந்த மாதிரி என்ன சிக்கன் பிரியாணிக்குள்ளே என்னென்னலாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு போதரமாக எங்களுக்கு செய்து தருவோம். பெரிய மழையா ஃபுல் ட்ரை பண்ணுவோம். அப்படியே ஏதோ என்னத்தின்றான குடுத்து ஒரு மாதிரி இவங்களை எங்கள் பக்கம் திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு சிக்கன் காலையும் அப்படி அவங்கள வச்சு அதையும் திருப்பி தந்து என்ன செய்யணும். நேற்று பிள்ளைங்க அப்பா அம்மாவை எப்படியாவது திருப்திப்படுத்தணும்னு சொல்லி பெரிய ஒரு அண்டாவில் கொண்டு வந்து இறைச்சி எல்லாம் அப்படி டாஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. கடவுளே, நமக்கு திருப்தி வரையில பயம் வந்துட்டு, திருப்தி வரையில பயம் வந்துட்டு. நான் கேட்டேன், அம்மா போய் கிச்சனில் பார்த்தா, அம்மா இவ்வளோ யாருக்கு அப்படின்னு தான் சொன்னா. பாப்பா எங்களுக்கு தான். நான் சொன்னேன், யாராவது வர்றாங்களா? ஒருத்தரும் கிடையாது, நாங்களே தான் வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, பரலோகத்து தேவனுடைய செயல்களை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தூதன் எவ்வளவு அவங்க ட்ரை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க. தள்ளப்பட்டவன் யாரு? தள்ளப்பட்டவன். சும்மா இல்லை சொல்லிப்பா, அவங்க பாருங்கப்பா, இந்த நல்ல சொக்கா இருந்தது, சொக்கே உள்ளுக்கு போயிட்டுது. இங்கெல்லாம் சும்மா கடகடன்னு என்ன மாதிரி இருந்தீங்க, என்ன கலராக எல்லாம் இருந்தீங்க, இப்போ எல்லாமே கெட்டு போய் நொந்து போய் இந்த மாதிரி வந்திருக்கிறீங்களே, வெல்கம் மை டியர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இது அப்பமா. ஏன் நீங்களே அப்பத்தை செஞ்சு கொடுக்கலாமே, நீங்களே அப்பத்தை செஞ்சு கொடுக்கலாமே. இல்லை, அவன் அப்ப நான் செஞ்சு தரமாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா பரலோகத்தின் தேவனை ஏமாத்தணும், அதுக்கு நான் ஏமாத்தி கீழே வந்துட்டேன். நீங்களும் என்ன செய்யணும்? ஏமாத்தணும். ஏமாத்துங்க, நான் உங்களுக்கு ஐடியா தாரேன். ஹல்லேலூயா. அது ஒரு பாட்டு பாடணும் தெரியுமா? அந்த பாட்டை திருப்பி கேட்டால் நீங்கள் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. அவருக்கு பிரியமில்லாத வழிக்கு போகாதபடிக்கு பாடணுமா பாட இல்லையா? என்ன அதெல்லாம் விடுவோம், அதை விட்டுருவோம். அது போன பாட்டு, அது போயிட்டு அப்படி தான், அவ்வளோதான். போன பஸ் போன ட்ரெயின் எல்லாம் போயிட்டு அப்போ அப்படியெல்லாம் சொல்லி இன்னும் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவருக்கு தெரிஞ்சுட்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம், இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகானவர், ரொம்ப அழகானவர். ஹல்லேலூயா. சும்மா அவருக்கு இந்த மோதிரங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். வைர கல்லில் போடணும், அந்த கல்லில் போடணும், இந்த கல்லில் போடணும், இதில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் என்னுடையது தான். முட்டாள், இவனுக்கு ஒன்றுமே மண்டையில் இல்லை, சரக்கு இல்லாதவன் அப்படியே சொல்கிறான். ஹல்லேலூயா. கடைசியாக ஜெயிச்ச உடனே தூதர்கள் வருகிறார். ஆமாம், தூதர்கள் வந்து பணிவிடை, தூதர்கள் பணிவிடை செய்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகளே தானியேலுடைய வாழ்க்கை. ஆமாம், தானியேலுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி எங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் வரணும். ஹல்லேலூயா. நாங்கள் பேசுகிற வார்த்தையில் தூதன் எங்களை விட்டு என்ன செய்வோம்? நான் சொல்கிறேன், நான் பேசுகிற வார்த்தையில் தூதன் எங்களை விட்டு எங்கே போயிடுவான்? எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடுவோம். ஏன்னா நாங்கள் பேசுறது அப்படித்தானே. பாட்டு எப்படி இருக்கும்? நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும். நான் போன ஆராதனை முடிஞ்சு வீட்டை போய் இருக்கும்போது 2-3 ஃபோன் வந்து, பாஸ்டர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், சர்டிஃபிகேட் கொடுக்க என்ன செய்யறது, என்ன செய்யறது? ஃபோன் அடிச்சு கேட்டால் ஏன் வரையில? அங்கே ஒரு ஊழியக்காரன் இப்படித்தான் மெசேஜ் வச்சிருக்கேன். சரியா? நான் ஊழியக்காரன் இருந்து பேசிட்டு இருக்கிறோம், ஒரு ஊழியக்காரன் இப்படி மெசேஜ் வச்சுக்கிறேன். என்னோட பேசிக்கொண்டிருந்த ஊழியக்காரன், இவருடைய ரெக்கார்டிங் எங்க போனாலும் இதே ரெக்கார்டிங் தான். தனக்கு இப்படி தானே மெசேஜ் வச்சிருக்காரு. 4 பேர் இருந்து பேசுனா 4 பேர் சொல்றாங்க இதே மாதிரி தான் மெசேஜ் வச்சிருக்காரு. ஆனா உண்மையில என்ன இல்லை அவருக்கு? சொல்லுங்களேன், என்ன இல்லை?
ஹalleluya. அப்படியெல்லாம் சாட்டு சொல்லக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைங்க. தானியேல் சொல்றாரு, எனி டைம், எப்போ என்ன நான் என்ன செய்வேன், ஆராதிப்பேன். அதுக்கு பின்னால பார்த்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்றாங்க, அக்கினியில போட போறீங்களா, ஹalleluya, ஆமென். அக்கினியில் நடந்து வந்து பாட்டு என்ன அருமையான பாட்டு, இதெல்லாம் பாடுறோம். ஆனா செயல்பாட்டை கொஞ்சம் கர்த்தர் பக்கமா திருப்போம். ஆமென். கர்த்தர் பிள்ளைகளை துதிப்போம், ஜெபிப்போம், மற்றவர்களை தேவன் அண்டைக்கு சேர்ப்போம். இதுதான் நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் காரியங்களை செய்கிறேன், மிச்சம் எல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு காரியத்தை வரும்போது பேசினேன், கர்த்தர் நல்ல தெளிவாக எனக்கு பேசினேன். காரில் வரும்போது என்னுடைய கேப்ரியல், போதகரம்மா, மர்சி, நான் எல்லாரும் நாங்கள் காரில் வரும்போது லீடியா எல்லாரையும் பார்த்து சொன்னேன், அப்பா 4 பிள்ளைங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எத்தனை பிள்ளைங்களை? 4 பிள்ளைங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 4 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் 4 பேரும் சரியாக படித்து பெரிய ஒரு ஸ்தானத்தில் போயிட்டு நல்ல சம்பளம் எடுக்கிறவங்களா இருந்தால் நாங்கள் ஒரு சேர்ச் வாங்கியிருக்கலாமே, வீடு வாங்கியிருக்கலாமே, இல்லை ஒரு சேர்ச்சை வாங்கியிருக்கலாமே. ஓமா இல்லையா? என்ன எத்தனை மணி நேரம் அங்கே போய் நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கலாமே. அப்படி என்ன பேசாமல் வந்துட்டாங்க. உண்மை பேச முடியலை. ஹalleluya. நேற்று வந்து இங்கே சாமான் இறக்கத்துக்கு ஓடி வந்து சாமான் இறக்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஃபோன் அடிக்குது. என்னப்பா யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா வெளியிலேருந்து ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணுறார். பாஸ்டர், ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் சிங்களம் பேசுகிறவங்க, சிங்களம் தான், தமிழ் தெரியாது, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லையா, என்ன செய்கிறது? நம்ம வீட்டில் நமக்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே என்னோட பேசுங்க, அவங்களோட பேசுங்கண்டா. அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை அவங்களோட கையில் கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க அவருக்கு சிங்களம் தெரியும், அவரோட பேசுங்க அப்படின்னு. அவங்க உடனே சொல்கிறாங்க, 4 பெட்டி வச்சுக்கிறோம். நான் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, பெட்டி படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, 4 பெட்டி வச்சுக்கணும்டாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் சொன்னேன், மனசில் இடம் இருக்குது, வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசிட்டு திருப்பி ஒரு சொன்ன, ஒரு 5 நிமிஷம் வைங்க ஃபோனை, ஒருக்கா வீட்டில் கேட்போம். சிங்களம் பேசுகிறவங்க அவங்க எங்கள் வீட்டில் ஒருத்தருக்குமே சிங்களம் தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அவங்கள அடித்து கேட்க அவங்க சொன்னாங்க, என்னண்டானே நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு திருப்பி என்னிட்ட கொடுத்துட்டாங்க. என்னிட்ட இருந்தால் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னிட்ட இருந்தால் இப்படி இருக்கும் சொல்லுங்களேன். சரி, மதியத்தில் தலையாட்டுறேன். சரி, அதான் முடிஞ்ச. அவங்கள கொண்டு வந்து வீட்டே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. உடனே திருப்பி ஃபோன் அடிச்சு, பரவாயில்ல வாங்க வாங்க ரெண்டு சொல்லி நான் கூட்டி, சரி நீங்கள் வீட்டை போங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி விட்டு அனுப்பிட்டான். அனுப்பி இங்கே சாமான்லாம் வச்சுட்டு, நானும் தோபியாஸ் பிரதெல்லாம் சாமான்லாம் அடிக்கி இங்கெல்லாம் வச்சுட்டு பிள்ளைகளை விட்டு நாங்கள் போயிட்டோம், நீங்களாம் பாருங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போனால் நிற்கிறாங்க அவங்க, கர்த்தர் கூட இருந்தார். அவ்வளோலையா என் கர்த்தரோட பிள்ளைகளே. அங்கே போனால் அவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 93ஆம் ஆண்டு அவர் ஆர்மியில் சேர்ந்தாராம். அப்போ எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பார்? என்னில் பார்க்க தெளிவாக சொல்கிறார். காங்கேசன் துறையில் இருந்தேன், யாழ்ப்பாணத்தில் இருந்தேன், வவுனியாவில் இருந்தேன், சாவச்சேரியில், இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்போ தொபியா சொல்கிறது வந்து சொன்ன நாங்கள் ஹைச்சோனிக்கார் வந்து கேட்டேன், நாங்களும் ஆக்களை உங்களை போட்டு நீங்களும் எங்களை போட்டிருப்பீங்க, நீ என்ன செய்கிறது? போட்டு முடிஞ்சுது. போட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, போட்டு முடிஞ்சுது. போட்டு என்னாச்சு? போட்டு முடிஞ்சுது அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு நாங்கள் இப்போ என்னது கிறிஸ்துக்களை நண்பர்களாக வந்துட்டோம், அவனுடைய பரவாயில்ல இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்கள் இருக்க இன்றைக்கு இப்போ இருக்க மாட்டோம், இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், நாளைக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரோம், நாளைக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரோம். பரவாயில்ல. எங்கே தெரியுமா வீடு? தேவனுடைய மிஸ்பா. என்ன செய்யற? ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய வீடுகளில் ரூம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? ஜெபிக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அடைக்கல பட்டணம் இல்லையா? ஜெபிக்கிறவன் வீடு அடைக்கல பட்டணம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரிக்கிற இடம். ஹல்லேலூயா. துதிக்கிறவன் அப்படிப்பட்டவன் தான். ஆமென்.
ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கிறவன், பிறரை நோக்கி பார்க்கிறவர்கள். ஆமென். அப்ப தானியேல் ஆராதிக்கிற தேவனுடைய செயலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில நடந்தது. ஹல்லேலூயா. கொண்டு அக்கினியில போட்டாங்க. 4வது நபர் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு? தூதன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா ரொம்ப நல்லவர். உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, எவ்வளவுக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ மற்றவர்கள் பக்கமாய் போய் அரவணைக்கணும். ஆமென். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ரொம்ப நேற்றைய தினத்தில் என் கர்த்தருடைய பிள்ளைகளே பழைய ஃபோன் ஒன்று கையில் கிடைச்சிது. எல்லாம் தட்டி பார்த்தேன். எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தேன். ஹல்லேலூயா. சௌரவ் ரூபன், பாஸ்டர் ரமேஷ் பார்த்துட்டு இருக்கா தெரியாது, பாஸ்டர் ரமேஷ் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன். எல்லாம் எடுத்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களும் நெத்தானியில் இப்படி இருக்கிற இந்த சைஸில் இருக்கிற. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே சைஸில். ஆமாம். எல்லாம் பார்த்த ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆக்களை தான் பக்கத்தில் இல்லை, ஆனாலும் நிறைய பேரை பார்க்க கத்த கிருபை செஞ்சார். ஊழியக்காரன் சொன்னது போல் எல்லாரும் இங்கே ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஆமாம். உண்மையாக வாழணும். சபையில் இருக்கிறது இல்லை பிரச்சனை. ஐடென்டி பண்ணி சூப்பர் நேச்சுரலாக நாங்கள் வாழணும். நாங்கள் இன்ன இடத்துல கற்றுக்கொண்டோம், டேனியல் இடத்துல கற்றுக்கொண்டோம்னு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்ந்து காட்டினது போல. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்து தாவீது எப்படி வாழ்ந்து அப்படி வாழ்ந்து காட்டணும். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேற இடத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை, அங்கே போய் தாறுமாறாக நடந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நிறைய செய்தி தாறுமாறாக நடக்கிற செய்தி கேள்வி ரொம்ப கவலைப்படுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறதுல நிலைத்திருங்கண்டு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதுபடினால ஜாக்கிரதையா இருங்க, செயல்படுங்க. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாரக்கிழமை வரும்பொழுது எல்லாரையும் அழைச்சுவாங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கதிரை கிட்ட போடுவோம். ஹல்லேலூயா. வருகிற கிழமை அந்த பக்கத்தில் கூட்டம், 30ஆம் தேதி இந்த இடத்துல கூட்டம், அதுக்கு பிறகு மாற்றிடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே தான் இருப்போம். ஓகே. அதுபடினா இங்கே வரும்போது தான் செருப்பை கலட்டிட்டு வரணும். அங்கால போகும்போது நீங்கள் ஷூவோடைய வந்து ஷூவோடையே போயிடலாம். கத்த நல்லவராக இருக்கலாமே. ஜெபம் பண்ணுவோமா? அதோடைய சமூகத்தை எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ரொம்ப நல்லவர். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஒரு ஆராதனை முடிஞ்ச அப்புறம் ஒரு இடத்துல வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தடவை வாழ்த்துங்க. சந்தோஷமாக போக போகிறோம். சின்ன ஒரு ஜெபத்தோட அண்ணாச்சி இங்கே பாருங்க. ஹல்லேலூயா. சின்ன ஒரு ஜெபம், சந்தோஷமாக போக போகிறோம். நீங்கள் அவரை மறைக்கிறீங்க, அவரே நீங்கள் மறைக்கிறீங்கண்டா அதுதானே. இந்த ஃப்ரெண்டே நீங்கள் மறைக்கிறீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாக போகிறோம். ஜெபிச்சு முடித்த பிறகு ஒரு பிளஸ்ஸிங் சாங்ஸ் ஒன்றை பாடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப சத்தமாக பாட முடியாது, என்ன அந்த அங்கால பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதி அப்படி சின்ன இந்த சத்தத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காய், உம்முடைய கிருபைக்காய், எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலச்சினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி எங்களை கற்றுத்தந்து எங்களை நடத்தி இருக்கிறீங்க. இன்னும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், உம்முடைய வல்லமை கூட இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யும். தொடர்ந்து நாங்கள் பாட போகிற பாடலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது மகன் அந்த ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா, அதுக்கு பிற்பாடு ஐநாத்துமே சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆசனங்களை அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை பாடி கடந்து போனால் எனக்கு என்ன சந்தோஷம்டா, அவர் என்னை பார்த்து சொல்லுவார், பாஸ்டர் அந்த மாஸ்டர் சர்ச்சில் அது நடத்துகிற பெரிய கூட்டம் நடத்தணும், அதில் ஒரு வேர்ஷிப் பண்ணிங்க பாருங்க. எனக்கே தெரியும் அங்கே என்ன பண்ணுறேன்னு. அது என்ன மறக்கவே விட இல்லை. நான் இங்கே வர அது எனக்கு ஆதரவாக இருந்து அப்படி என்றார். ஹல்லேலூயா. ஆமாம். எனக்கு தெரியாது, எனக்கு ஜீ மைனை மாட்டேன். எனக்கு ஜீ மைனை
சரி, ஹalleluya. நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உமது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உமது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் ஆசீர்வாத வாய்க்காலாய் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீர்தானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீர்தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். 10% நீ கொடுத்தாய், வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். 10% நீ கொடுத்தாய், வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
ஹalleluya. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதனை முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் வருகிற நாட்களில் நடக்கப்போகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் உம்முடைய கிருபையும் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.